கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலும் நீதிமொழிகள் 25:16 வசனம் சொல்லுகிறது, நீ தேனை கண்டுபிடித்தாயேயானால் அளவோடு சாப்பிடு, அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டால் நீ வாந்தி பண்ணுவாய் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பழமொழியும் அறிந்திருப்போம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று. இதே காலகட்டத்திலே அளவுக்கு மிஞ்சி நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது என்ன? மொபைல் போன் தானே. காலையில் எழுவது முதல் இரவு தூங்க செல்வதற்கு கூட சிலருக்கு நேரம் இல்லாத அளவிற்கு மொபைல் போனுக்குள்ளாக இன்றைக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கின்ற உறவுகளோடு பேச நேரமில்லை, யார் உறவுக்காரர்கள் என்றே இன்றைக்கு தெரிவதில்லை. எல்லாமே மொபைல் போன் என்று ஆகிவிட்டது. அவர்களுடைய படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், சமையல் காரியங்கள், அவர்களுடைய பொழுதுபோக்கு செயல்கள் எல்லாமே இந்த மொபைல் போன். ஆனால் வேதம் சொல்வது என்ன தெரியுமா? நீ அளவுக்கு மிஞ்சி அதிலே பயன்படுத்தினால் நிச்சயமாக அவனுடைய அமைதியை நீ இழந்து போவாய், உன்னுடைய சமாதானத்தை இழந்து போவாய், உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து போவாய், எதிலோ ஒரு காரியத்தில் நீ மாட்டி தவிப்பாய் என்று. உண்மைதானே? எத்தனையோ பேர் இந்த மொபைல்ல அடிக்ஷன் ஆகி தேவையில்லாத உறவுகளோடு கூட FB-லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி பழக்க வழக்கங்களை வைத்து அங்கே தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி வாழ்க்கையை இழந்து பிரச்சனைகள் மத்தியில் நிற்கின்றவர்கள் எத்தனை பேர். இன்னும் யார் என்றோ முகம் தெரியாமல் அவர்களோடு கூட பழகி வாழ்க்கையை இழந்து நிற்கின்றவர்கள் எத்தனை பேர். ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர், பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்கள் எத்தனை பேர். இந்த சோசியல் மீடியாஸ்னால, மொபைல் போன்னால எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள். நாம் எங்கு பார்த்தாலும், எந்த இடத்திற்கு போனாலும் இந்த மொபைல் போன்னால பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கின்றவர்கள் ஏராளமான பேரை சொல்ல முடியும், இல்லையா? அன்புக்குரியவர்களே, தேவைக்காக அதனை பயன்படுத்த வேண்டும், இல்லையா? மொபைல் போன் நம்ம ஒரு ஆள்கிட்ட போன் பேசுறதுக்கா இருக்கலாம், இல்லை எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவது சரி, நன்மைக்கு பிரயோஜனப்படுத்தினால் சரி. ஆனால் இன்னைக்கு அதனை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி எங்கேயோ இன்றைக்கு போய் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து போய் நிற்கின்றோமே. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேனாக இருந்தாலும் அளவோடு நீ சாப்பிடு, அளவுக்கு மிஞ்சினால் உனக்கு வாந்தி தான் வரும் என்று. அதே போன்று சில உறவுகளோடு கூட ஐக்கியத்தை வைப்பது, அடிக்கடி அவர்களிடத்தில் கடந்து செல்வது, அது கூட நமக்கு தீமைதான் வரிவளைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அளவுக்கு மிஞ்சி சில உறவுகளோடும் சில மனிதர்களோடும் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஐக்கியப்பட்டு இருக்கின்ற பொழுது அதுவே ஒரு நாள் நமக்கு பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கேட்கிறேன் எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் முதன்மையான தேடுதல், முதன்மையான அன்பு, முதன்மையான விசுவாசம், முதன்மையான நேரம் எல்லாவற்றையும் தேவனுக்காக நீங்கள் கொடுத்து வாழ்ந்தால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை எப்படி கையாளுவது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்கின்ற எல்லா ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து தீமைகளுக்கு உங்களுடைய கால்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு அளவோடு கூட எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் அதனை செய்யாத காரணத்தினால்தான் அளவுக்கு மீறி சில காரியங்களை நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதுவானாலும் அளவோடு பிரயோஜனப்படுத்துங்கள், அளவோடு கூட செயல்படுத்துங்கள், அளவோடு கூட அதனூடாக வாழ்வதற்கு உங்கள் காரியங்களை ஞானமாக வேதத்தின்படி கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேளுங்கள், நிச்சயமாகவே அவர் உங்களை நல்வழியிலே நடத்தி செல்வார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, தேனானாலும் அளவோடு கூட பயன்படுத்த சொல்லியிருக்கிறீங்க அப்பா. உண்மைதான் தகப்பனே, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நன்மைக்காக தீமைக்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அளவுக்கு மிஞ்சி போய் சில பொருட்களினாலும் சில பழக்க வழக்கங்களினாலும் சில உறவுகளினாலும் எங்களுக்கு நாங்களே இன்றைக்கு தீமையை வருவித்து கொண்டு பலவிதமான இடர்பாடுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்கின்றோம். எதுவானாலும் கிறிஸ்துவின் ஞானத்தின்படி அளவோடு கூட பிரயோஜனப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் வாழ்வதற்கும் நீர் எங்களுக்கு போதித்து தர வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.